என் பெயர் அனிதா. நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பூகம்பம் வரும் என்று எப்பொழுதும் நினைத்ததே இல்லை. குறிப்பாக அந்த கடும் வெயிலின் மதிய நேரத்தில் நான் கோவையில் இருந்தபோது எனக்கு வயது 40. என் உலகம் முற்றிலும் சரியாக சிறப்பாக இருந்ததென்று நினைத்தேன். கடந்த 15 ஆண்டுகளாக நான் என் கணவர் சிவேஷுடன் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நடத்தி வந்தேன். எங்கள் உறவு சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. அப்போது நான் சென்னையின் பகுதியில் என் வசதியான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் நாட்கள் அலுவலகம், வீட்டு வேலைகள் மற்றும் சிறிய குடும்ப பொறுப்புகளில் கழிந்தன. என் வாழ்க்கையில் எல்லாம் சீராகவும் அமைதியாகவும் இருப்பதாக நான் நம்பியிருந்தேன். ஒரு காலையில் என் தொலைபேசி அடிக்கத் தொடங்கியது. நான் அந்த நேரத்தில் பால்கனியில் காஃபி குடித்து கொண்டிருந்தேன். தூரத்தில் வரும் வண்டிகளின் லேசான ஒலி என் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. தொலைபேசியின் ஒலி என் அமைதியான கணத்தை சிதறடித்தது. நான் அழைப்பை ஏற்றதும் மறுபுறம் என் பழைய தோழி புஷ்பாவின் குரல் கேட்டது. அவளுடைய துணி கவலையும் அமைதியின்மையும் நிறைந்ததாக இருந்தது. அது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பதட்டத்தை ஏற்படுத்தியது. இந்த அழைப்பு என் அழகான உலகத்தை கலைக்கப் போகிறதென்று எனக்கு தெரியாது. அதை நான் பெரும் பாதுகாப்புடன் கட்டியெழுப்பியிருந்தேன். புஷ்பா சொன்னாள், ஆனால் எனக்கு உன் மூலம் ஒரு பெரிய உதவி தேவை. அவளுடைய குரலில் கவலை தெளிவாக தெரிந்தது. பிறகு அவள் தொடர்ந்து சொன்னாள், இது என் மகன் ராகவ். அவனுக்கு சென்னையில் மருத்துவ படிப்புக்கான இடம் கிடைத்துவிட்டது. ஆனால் அவனை அங்கே தங்க வைக்க யாரும் இல்லை. நீ என் பொருட்டு ஏதாவது செய்ய முடியுமா? அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய குரல் மெல்லியதாக மாறியது. உண்மையில் புஷ்பா இவ்வளவு கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் இருவரும் குழந்தை பருவத்து நண்பர்கள். சென்னையில் நாங்கள் ஒன்றாக கல்லூரியில் படித்தோம். பின்னர் அவள் கோவைக்கு மாறினாள். நான் சென்னையிலேயே தங்கிவிட்டேன். ஆனால் எங்கள் நட்பில் எப்போதும் ஒரு பிளவும் வரவில்லை. நான் யோசிக்காமல் சொன்னேன், ஆம், நிச்சயமாக நான் ராகவுக்கு உதவுவேன். நீ கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு வேலையிலும் அவனை உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவனுக்கு ஹாஸ்டல் அல்லது ஏதாவது இடம் கிடைக்கும் வரை அவன் என்னுடன் தங்கலாம். உண்மையை சொன்னால் நான் ராகவை மிக குறைவாகத்தான் பார்த்திருக்கிறேன். சில குடும்ப திருமணங்களில் அல்லது சிறிய விழாக்களில். கடைசியாக அவனை பார்த்தபோது அவனுக்கு 16 வயது. மெல்லிய அமைதியான பையனாக இருந்தான். இப்போது 5 வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு புத்திசாலியான இளைஞனாக மாறிவிட்டான். நான் அவனை என் வீட்டில் முதல் முறையாக தங்க வைக்கப் போகிறேன். அவன் சென்னைக்கு வந்த நாள் நானும் சிவேஷும் அவனை பஸ் நிலையத்தில் வரவேற்க சென்றோம். பஸ் நிலையத்தில் காத்திருக்கும் போது நான் யோசனையில் ஆழ்ந்தேன். இப்போது அவன் எப்படி இருப்பான்? இன்னும் அந்த வெட்கப்படும் பையனாக இருப்பானா? அல்லது இப்போது தைரியமாகவும் பிரகாசமாகவும் மாறியிருப்பானா? இதற்கான பதில் எனக்கு அவன் பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் கிடைத்தது. அவனை பார்த்ததும் என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது போல் இருந்தது. ராகவ் இப்போது ஒரு உயரமான இளைஞனாக இருந்தான். அவனுடைய லேசான புன்னகையில் ஒரு தனித்துவமான அப்பாவித்தனம் இருந்தது. அவனுடைய கருப்பு கண்கள் யாரையும் தங்கள் ஆழத்தில் இழுக்கும் அளவுக்கு கவர்ச்சியாக இருந்தது. பஸ் நிலையத்தில் கூட்டத்தில் அவனுடைய கருப்பு நிறம், மின்னும் பளபளப்பும், சுத்தமாக வாரிய கூந்தலும் அவனை இன்னும் சிறப்பாக்கின. அவனை பார்த்ததும் என் மனதில் ஒரு அசாதாரணமான புயல் எழுந்தது. அத்தை என்று ராகவ் உற்சாகத்தோடு என்னை அழைத்தான். அவன் எப்போதும் என்னை இந்த பெயரால் தான் அழைப்பான். எனினும் எங்களுக்கு இரத்த உறவு எதுவும் இல்லை. பிறகு அவன் முன்னே வந்து என்னை அன்போடு கட்டி அணைத்தான். அவனுடைய வலுவான கைகளின் தொடு உணர்வு என் உடலில் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பை உண்டாக்கியது. நான் விரைவாக அவனிடமிருந்து விலகினேன். என் இந்த செயலால் நானே ஆச்சரியமடைந்தேன். அந்த நேரத்தில் சிவேஷ் ஏன் இந்த கலக்கத்தை பற்றி அறியாமல் ராகவை அன்போடு வரவேற்று கொண்டிருந்தார். ஒரு தந்தை தன் மகனை சந்திப்பது போல வீடு திரும்பும் வழியில் ராகவ் தன் படிப்பு மற்றும்
சென்னையின் தன் புதிய வாழ்க்கை குறித்து மிகவும் உற்சாகமாக இருந்தான். நான் அவன் பேச்சை கேட்க முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் என் பார்வை மீண்டும் மீண்டும் காரின் பக்க கண்ணாடியில் போய்க் கொண்டிருந்தது. அங்கு அவனுடைய ஆழமான கண்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தன. ஆரம்ப நாட்கள் சாதாரணமாகவே கழிந்தன. நான் அவனை சென்னையின் தெருக்கள், பல்கலைக்கழகங்கள், பூங்கா என எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்வேன். சிவேஷ் தன் அலுவலக வேலைகளில் மிகவும் பிஸியாகவே இருந்தார். வீட்டில் குறைவான நேரமே செலவிடுவார். இதனால் பெரும்பாலான நேரத்தை நானும் ராகவும் ஒன்றாகவே கழித்தோம். இந்த நாட்களில் ஒரு மாலை நான் அவனை வெளியே அழைத்து சென்றபோது என் உலகமே மாறத் தொடங்கியது. நாங்கள் ஒரு அழகான பூங்காவில் நடந்து கொண்டிருந்தோம். காற்றில் லேசான குளிர்ச்சி இருந்தது. சுற்றிலும் மரங்களின் சலசலப்பு கேட்டது. அப்போது திடீரென ராகவ் நின்று என்னை ஆழமாக பார்த்தான். பிறகு சொன்னான், "அனி அத்தை, நான் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இவ்வளவு எளிமையாக வாழ முடியாது." நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், "ராகவ், இதற்கு நன்றி சொல்ல என்ன இருக்கிறது? உணர்ச்சிக்கு உதவுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது." அப்போது அவன் என்னை நெருங்கி வந்தான். எங்களுக்கிடையான தூரம் மறைந்துவிட்டது போல் இருந்தது. அவன் சொன்னான், "இல்லை அத்தை, நீங்கள் உண்மையிலேயே மிகவும் சிறப்பு. நான் சிறுவயதிலிருந்தே உங்களை பார்த்து வருகிறேன், உங்களை மதித்தும் வருகிறேன்." அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு கணம் தயங்கியே போனேன். என் முகத்தில் சூடு பரவியது. அவனுடைய கண்களில் மூழ்கிய போது ஏதோ தவறு நடக்கப் போகிறது என உணர்ந்தேன். விரைவாக பின்வாங்கி சொன்னேன், "ராகவ், வா, இப்போது வீட்டுக்கு போகலாம். மாமாவும் இப்போது வரக்கூடும்." திரும்பும் வழி மௌனம் கலந்தது. ஆனால் அவனுடைய பார்வை என் மீது இருந்தது. எப்போதாவது எங்கள் கைகள் லேசாக தொட்டன. என் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு எழுந்தது. நான் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். இது சரியல்ல. அவன் புஷ்பாவின் மகன். அவன் என்னை விட மிகவும் இளையவன். என் குழந்தை போன்றவன். நான் திருமணமானவள். ஆனால் இந்த எண்ணங்கள் என் மனதை அமைதிப்படுத்தவில்லை. ஏதோ மாறிவிட்டது. அடுத்த நாள் என் குழப்பமாக இருந்தது. ராகவுடன் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய கவர்ச்சியாக இருந்தது. நான் முன்பை விட அதிகமாக அலங்கரிக்க தொடங்கினேன். காலையில் தயாராகும் போது ஏதோ சிறப்பு நிகழ்ச்சிக்காக அலங்கரிப்பது போல் இருந்தது. ஒரு நாள் மதியம் நான் அவனுக்கு கிச்சனில் ஜூஸர் எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். வீட்டில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். சுரேஷ் ஒரு கூட்டத்துக்காக வெளியே சென்றிருந்தார். ஜூஸரில் பழங்களை வெட்டும்போது எங்கள் கைகள் மோதின. நாங்கள் இருவரும் உடனே நின்றோம். காற்றில் ஏதோ இருந்தது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பிறகு ராகவ் என்னை நோக்கி திரும்பினான். அவனுடைய கண்களில் என் மனதில் இருந்த அதே தீ இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், "அத்தை, நீங்கள் மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறீர்கள்." நான் ஏதோ சொல்வதற்குள் அவன் என்னிடம் கிச்சனில் வெளியே தவறு செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய வெப்பம், ஆனால் அப்படியே ஒரு மின்னல் பாய்வது போல் நான் என்னை பின்னுக்கு இழுத்து கொண்டேன். என் மூச்சு வேகமாக இருந்தது. நடுங்கும் குரலில் சொன்னேன், "இல்ல ராகவ், இது தவறு. நாம் இதை செய்யக்கூடாது." அவன் கேட்டான், "ஏன் கூடாது?" அவன் கண்களில் கேள்வியும் ஆசையும் இருந்தது. பிறகு சொன்னான், "நீங்களும் கிச்சனின் வேலையை விரும்புகிறீர்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். இதை நீங்கள் மறுக்க முடியாது." நான் கடுமையாக சுரலில் சொன்னேன், "ராகவ், நான் திருமணமானவள். நீ புஷ்பாவின் மகன். இது நடக்க முடியாது." ஆனால் என் இதயம் வேறு ஏதையோ கத்திக்கொண்டிருந்தது. நான் விரைவாக சமையலறையிலிருந்து வெளியேறினேன். என் அறைக்கு சென்று கதவை மூடினேன். என் இதயம் பலமாக அடித்து கொண்டிருந்தது. நான் என்ன செய்துவிட்டேன்? இதை இவ்வளவு தூரம் வளரவிட்டது எப்படி? நான் என்னையே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த இரவு சிவேஷ் தாமதமாக வீடு திரும்பிய போது நான் படுக்கையில் படுத்திருந்தேன். தூக்கம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த கணம் என் கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது. அவனது வெப்பம் எனக்கு வருத்தமும் பயமும் இருந்தது. ஆனால் அதே நேரம் பல வருடங்களாக உணராத ஒரு விசித்திரமான ஆறுதல் கிடைத்தது. அடுத்த நாட்கள் கனத்திருந்தன. நானும் ராகவும் சிவேஷ்க்கு முன்பாக சாதாரணமாக நடிக்க முயன்றோம். ஆனால் வீட்டின் சூழ்நிலை மாறியிருந்தது. நாங்கள் தனியாக இருக்கும் போதெல்லாம் ஒரு பேசப்படாத பதட்டம் நிலவியது.
பிறகு ஒரு நாள் சிவேஷ் அலுவலகம் சென்றிருந்தபோது ராகவ் என் வாழ்க்கை அறையில் சந்தித்தான். அவன் கடுமையான குரலில் சொன்னான், அனுத்த, நாம் இப்படி வாழ முடியாது. அவன் குரலில் ஆசை இருந்தது. பிறகு சொன்னான், நீங்கள் திருமணமானவர் என்பது எனக்குத்தான் தெரியும். இது எளிதல்ல. ஆனால் என் இதயத்தில் உங்களுக்காக இருக்கும் உணர்வு உண்மையானது. நான் இதை அடக்க முடியாது. நான் சோர்வான குரலில் சோஃபாவை பிடித்து கொண்டு சொன்னேன், ராகவ், நானும் ஏதோ உணர்கிறேன். ஆனால் இது சரியல்ல. என் வாழ்க்கை பந்தயத்தில் இருக்கிறது. அவன் மேலும் நெருங்கினான். அவன் மூச்சு என்னை தொடும் அளவுக்கு நெருக்கமாக அவன் சொன்னான், நாம் ஏதாவது வழி கண்டுபிடிப்போம். ஜாக்கிரதையாக, யாருக்கும் துன்பம் தராமல். அவன் வார்த்தைகள் மயங்குவதாக இருந்தன. என் மனம் விரும்பியது எல்லாவற்றையும் மறந்து அவனில் கரைந்துவிட. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னேன், எனக்காக தெரியாது ராகவ், இது எப்படி சாத்தியம்? அவன் சொன்னான், நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பிறகு அவன் என்னை தன் கைகளால் பிடித்தான். இந்த முறை நான் தடுக்க முடியவில்லை. நான் அதில் மூழ்கினேன். என் கைகள் அவன் தோள்களுக்கு சென்றன. நாங்கள் ஒருவருக்கொருவர் மூழ்கினோம். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நாங்கள் விலகிய போது என் மூச்சு வேகமாக இருந்தது. நான் ஒரு வழியில் வந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அதிலிருந்து திரும்புவது கடினம். நான் ராகவை பற்றி ஏதோ உணர்ந்தேன். ஆனால் இந்த உறவில் சிக்கல்கள் அதிகரிக்கப் போகின்றன. நான் சொன்னேன், ராகவ், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் சம்மதித்தான். இது எங்களை ரகசியமாக இருக்கும். பிறகு எங்களின் மறைக்கப்பட்ட உறவு தொடங்கியது. சிவேஷ் வீட்டில் இல்லாத போதெல்லாம் நாங்கள் நெருங்கினோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் காதல் இருந்தது. காதலின் இன்பம் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயம். கண்களால் சைகைகள், ரகசியமான மெசேஜ்கள், இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் ஒரு புதிய பிரகாசத்தை கொண்டு வந்தன. ஆனால் காலப்போக்கில் குற்ற உணர்வு அதிகரித்தது. சிவேஷ் என்னை அன்பாக பார்க்கும்போதே, அணைக்கும் போதே என் மனதில் ஒரு குத்தல் இருந்தது. புஷ்பாவை பற்றி நினைத்தால் பயம் இருந்தது. அவளுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? ஓரிரு இரவு நாங்கள் சோஃபாவில் நெருங்கியிருந்த போது என் செயல்களில் வாரம் தாங்க முடியாததாக இருந்தது. மங்கிய வெளிச்சமும் அவன் வாசனை மனமும் சூழ்நிலையை இன்னும் தீவிரமாக்கியது. ஆனால் இந்த முறை எனக்கு பயமாக இருந்தது. நான் அவனை தள்ளிவிட்டு அழுது கொண்டே சொன்னேன், நாம் இதை நிறுத்த வேண்டும். ராகவ், இனி முடியாது. நான் என் தோழி புஷ்பாவை ஏமாற்ற முடியாது. ராகவ் சோர்ந்து போனான். அவன் சொன்னான், இது தவறு என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை மறக்க முடியவில்லை. நான் சொன்னேன், நாம் இதை மேலும் தொடர முடியாது. எல்லாம் அழிந்து போகும் முன் நாம் நிறுத்த வேண்டும். அவன் என் கண்ணீரை துடைத்தான். இது எளிதாக இருக்காது. நான் சம்மதித்தில் தலையாட்டினேன். அடுத்த நாட்கள் கடினமாக இருந்தன. நாங்கள் ஒருவருக்கொருவர் தூரம் வைத்தோம். ஆனால் சிவேஷ் மற்றும் புஷ்பாவின் முன்னால் சாதாரணமாக நடிப்பது கடினமாக இருந்தது. பிறகு ஒரு மாலை சிவேஷ் வழக்கத்தை விட விரைவாக வீடு திரும்பினார். அவர் என் அருகில் அமர்ந்து சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும். என் இதயம் நின்றுவிட்டுவது போல் இருந்தது. அவர் தொடர்ந்தார், உன்னையும் ராகவையும் பற்றி நான் உன் பார்வையை பார்த்தேன். உன் ஃபோனில் மெசேஜ்களை பார்த்தேன். நான் அழுதேன். சிவேஷ், மன்னித்துவிடு. உன்னை காயப்படுத்த நான் நினைக்கவில்லை. அவன் சொன்னான், இது ஏன் நடந்தது என்று எனக்கு புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உனக்கு போதுமானவனாக இல்லையா? நான் சொன்னேன், இல்லை, இது என் தவறு. நான் வழி தவறிவிட்டேன். அவன் மௌனமாக இருந்தான். பிறகு சொன்னான், உன்னை மீண்டும் நம்ப முடியாதென்று எனக்கு தெரியாது. எனக்கு நேரம் தேவை. நான் உன்னை நேசிக்கிறேன். அதனால் இது இவ்வளவு வலிக்கிறது. பிறகு அவனும் சென்று விட்டான். நான் தனியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை கணவரும் இல்லாமல் ராகவும் இல்லாமல் ஒரு இருண்ட ஒரு பாதையாக மாறிவிட்டது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.